மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வார்த்தையின் மேல் தாகம் உள்ளவர்கள் எப்போவுமே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கடந்த வாரம் இந்த 36வது அதிகாரத்தை நாம் பார்த்தோம். 36 எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? 36 முடிச்சிட்டோம். 37 அதான் 37ல் யோசேப்பு கரெக்டு, வெரி குட், இப்படி தான் இருக்கணும். 36 முடிச்சு 37 முடிச்சிட்டோம். 37 யோசேப்பை அங்கே விற்று போடுகிறார்கள். 20 வெள்ளி காசுக்கு எகிப்தில் அங்கே யோசேப்பை விற்கிறார்கள். அவன் அந்த போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள் என்று நம்ம பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை வெள்ளி காசுக்கு விற்றாங்க? 20 வெள்ளி காசுக்கு அவனை விற்று போட்டார்கள். அடிமையாய் விற்கப்பட்டவன், அடிமையாய் அந்த எகிப்திலே ஏற்கனவே அவர்கள் சகோதரர்கள் ஒரு இடத்துல விற்கிறார்கள், வாங்கினவர்கள் இன்னொரு இடத்துல கொண்டு போய் விற்றுவிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க போயிடுறாங்க. கமிஷன் பேசிக் இல்லை, அப்படிதான். இந்த கையில் வாங்கி இந்த கையில் எக்ஸ்ட்ரா வச்சு விற்பாங்கள்ல, அந்த மாதிரி யோசேப்பை பயன்படுத்தி இருப்பாங்க பொழுது. இவங்ககிட்டருந்து 20 வெள்ளி காசு வாங்கிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அங்கே போத்திபார் இடத்துல எவ்வளோக்கு விற்றாங்கன்னு தெரியல. போத்திபார் இடத்துல விற்றார்கள்னு போட்டிருக்கு, இல்லை எவ்வளோ அமௌண்ட்டுன்னு போடல. நல்ல பெரிய அமௌண்ட் வாங்கியிருப்பாங்கல்ல, ஏன்னா பெரிய இல்லவன் போத்திபார் எப்படின்னா பார்வோனின் பிரதானியாக இருந்தான். பார்வோன் சமூகத்தில் ராஜ அரண்மனையில் இவன் ஒரு முக்கியமான ஆள். அப்போ நல்ல ரேட்டுக்கு விற்றுட்டு போயிட்டுருப்பானுங்க வாங்கினவனுங்க. பாருங்கள், இதில் கூட யோசேப்பு நன்மையை செய்கிறான். அவங்களுக்கு சகோதரனுக்கு 20 வெள்ளி காசை வாங்கி கொடுக்குறான், வாங்கிக்கிறாங்க. ரெண்டாவது வாங்கினவனுக்கும் நஷ்டம் இல்லாமல் நல்ல ஒரு பெரிய ஆள்கிட்ட கொண்டு போய் விற்கிறாங்க. அதுக்கு யோசேப்பு காரணமாக இருக்கார். இவங்களுக்கும் பாருங்கள், அவனுடைய வாழ்க்கை பாருங்கள், எப்படி இருந்தாலும் பிறருக்கு நன்மையாக தான் போகுது, இல்லை நன்மையாக தான் போகுது. இங்கே விற்கப்படுகிறான். வாங்குறவங்க கொஞ்சம் இதை விட வாங்குறவன் நஷ்டத்துக்காக விற்பான், இதை விட அதிகமாக வச்சு தான் விற்றுருப்பான். அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு போடலை, இங்கே மட்டும்தான் போட்டிருக்கு. இவங்கக்கிட்ட மட்டும்தான் 20 வெள்ளி காசுக்கு கொடுத்து இவனை வாங்கியிருக்கிறாங்க. அந்த இடத்துல நல்ல ஒரு பெரிய அமௌண்ட்டில் விற்றுருப்பாங்க போல இருக்கு. பரவாயில்ல எப்படியோ. ஆனால் கவனிங்க, யோசேப்பு அவன் மூலயமா நன்மை தான் வந்தது, இல்லை அவன் மூலயமா நன்மை தான் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 38வது அதிகாரம். இதில் ஒன்றும் முக்கியமான காரியம் ஒன்றும் இல்லை. யூதாவை குறித்து ஒரு தவறான காரியம் இதில் போடப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். அவனுடைய பிள்ளைங்களை குறித்து, ஏர் என்பவனை குறித்தும் ஒரு தவறான காரியம் போடப்பட்டிருக்கு. கர்த்தர் அவனை அழித்து போட்டார்னு யூதானுடைய மகனை. அதே போல் யூதா தன் மகனுடைய மனைவியோடு தவறான ஒரு தொடர்பை ஏற்படுத்தி விடுகிறார். அதை குறித்து இந்த யூதாவில் போடப்பட்டிருக்கிறது. யூதாவுக்கு ஏர், ஒனான், சேலா என்ற 3 பிள்ளைகள். அதுக்கப்புறம் அப்படியே வேறு வேறு இடத்துல பிறக்குது. இந்த அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, யூதானுடைய
தவறை சுட்டி காட்டுகிறது. அல்லேலூயா. அந்த ஒரு அதிகாரத்தில் யூதா செய்த ஒரு தவறை வெளியரங்கமாய் காண்பித்து கொடுக்கிறது இந்த வேத பகுதி. வெளியரங்கம் ஆயிடுச்சு யூதாவை குறித்து. அதுக்கு பின்பு தான் யாத்ராகமத்தில் கொஞ்சம் தூக்கி பிடிக்கிறாரு. அப்புறம் உபாகமத்தில் யூதா ஆசீர்வதிக்கப்படுகிறான் இதில். அப்புறம் இதுலேயும் ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஆதியாகம கடைசியில் யாக்கோபும் யூதாவை ஆசீர்வதிக்கிறார். அப்புறம் மோசே ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அதுக்கப்புறம் படிப்படியாக ஆசீர்வதித்து யூதா கோத்திரம் முதன்மைக்கு வந்துடுது. அல்லேலூயா. இந்த இடத்துல யூதானுடைய மகாபெரிய தவறை இந்த அதிகாரம் வெளியரங்கமாய் உலகத்துக்கு காண்பிக்கும்படி, அல்லேலூயா, அதான் யூதா தன்னை பெருமை பாராட்டத்தபடி இந்த ஒரு காரியம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். வீட்டில் போய் நீங்கள் வாசிங்க. இதனுடைய அந்த மேலோட்டமான அந்த சாரம்சத்தை, அதனுடைய காரியத்தை மாத்திரம்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த 38 அதிகாரம் இதுதான் போடப்பட்டிருக்கிறது. யூதாவின் தவறை சுட்டி காட்டுகிற ஒரு வேத பகுதி. இப்போ 39 திருப்பி கொள்ளுங்க. முதல் வசனத்தை வாசிங்க. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். அதனுடைய 37 தொடர்ச்சி. 37 விற்கிறாங்கல்ல, விற்கிறதுல முடியுது. கடைசி வசனம் வாசிச்சோம் நம்ம போன வாட்டி. தலையாரியாக அதிபதியுமாக போத்திபார் என்பவிடத்தில் விற்றார்கள். இப்போ அதனுடைய தொடர்ச்சி அப்படியே அது ஒரு அதிகாரம் விட்டு அடுத்த அதிகாரத்தில் தான் இது தொடருது. இப்போ இந்த தொடர்ச்சியை நம்ம வாசிக்கிறோம். எல்லாம் கவனித்து கொள்ளுங்க. யோசேப்பை குறித்து இந்த 39வது அதிகாரத்தில் என்ன வருகிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். வாசிங்க. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். அல்லேலூயா. அதான் சொன்னேன், விலை கொடுத்து வாங்கினான். வாங்கினவன் பெரிய ஆள். பார்வோனுடைய அந்த ராஜானுடைய பிரதானியாய் இருந்தான். தலையாரிகளுக்கு அதிபதியுமாய் இருந்த ஒரு நல்ல பெரிய மனுஷன், பெரிய ஸ்தானத்தில் இருந்தவன் இவனை வாங்கினான். எங்க கொண்டு போகிறாரு பாருங்க. ஏன் இந்த மாதிரியா சாதாரண இப்போ இவனுங்க கூட பிறந்தவங்க இஸ்மவேலர் இடத்துல சாதாரண ஆள்கிட்ட தான் வித்தாங்க அடிமையா. ஆனா எகிப்து தேசத்துல அதே போல சாதாரண இன்னொரு நபரிடத்துல விற்று போட்டுட்டு போயிட்டு இருக்கலாம். இதெல்லாம் தேவனுடைய திட்டம், தீர்மானம், சித்தம். அவன் இடத்துல போவது ஏற்கனவே கர்த்தர் முன்குறித்த காரியம். இது சரியாய் நடத்துகிறார் பாதை. அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ராஜாவுக்கு ஒரு அவனுடைய அதிகாரத்துக்குள்ள நல்ல ஒரு தலைவனாய் இருந்த இந்த போத்திபார் இடத்துல இவன் விற்கப்படுகிறான், விலைக்கு வாங்கினான். அடுத்த வசனமே சொல்றது, வாங்கின இடத்துல அந்த வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. 2வது வசனம் தான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான், அவன் எகிப்தியான் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இவன் எங்க இருந்தாலும் பரவாயில்லைங்க, எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் கூட இருக்கணும். நம்ம எங்க இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை, எந்த இடத்துல இருக்கிறோமோ அதை பத்தி கவலை இல்லை. ஆனா நம்ம இருக்கிற இடத்துல கர்த்தர் இருந்துட்டாருன்னா அது பெரிய ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடணும், இல்லை ஒரு ஸ்தோத்திரம் சொல்லணும், இல்லை ஆராதிக்கணும், இல்லை ஒரு வசனத்தை வாசிக்கணும். அப்போ அந்த இடத்துல கர்த்தர் வந்துடுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியோ கர்த்தரை நம்ம அங்கே வச்சுக்கணும். அதே போல் பாருங்க, இவன் போன இடத்துல கர்த்தர் கூட இருந்தான். அதனால அந்த 3வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு பாருங்க. இது ரொம்ப முக்கியம்.
இது ரொம்ப முக்கியம். நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறத மற்றவங்க பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறத பார்த்துட்டாங்கன்னா அந்த இடத்துல நம் தலை உயர்த்தப்படும், உயர்ந்திருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவனுக்கு ஈக்குவலாக கர்த்தர் அங்கே வச்சிருவார். அடிமையாக இருந்தாலும் அப்படிதான் இருந்தாங்க. அவனுடைய மனைவி மாத்திரம் விட்டுட்டு மீதி எல்லாம் யோசேப்பினுடைய கையில் கொடுத்துட்டான். அவன் கர்த்தர் கூட இருக்கிறத பார்த்துட்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் வசனம் சொல்லுகிறது. 4வது வசனத்துல யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். இவன் ஒரு அடிமை. ஆனா அடிமையின் கரத்துல அதுவும் இவன் யாரு என்ன ஏது, இவனுக்கு யார் இருக்கா, பேக்ரவுண்டு என்ன ஏது ஒண்ணுமே தெரியாது. ஒரு அடிமை, ரொம்ப சின்ன வயசு, ஞாபகம் வச்சுங்க. ஆனா நம்பி எல்லாத்தையும் கொடுக்க காரணம் என்ன? எல்லாவற்றையும் அவன் கையில ஒப்பு கொடுத்தான். அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். என்னன்னா இவன் எஜமான் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதை பார்க்கிறாரு. அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும். பாருங்க, ஒரு புறஜாதி தேசத்துல எகிப்துல இவன் தான் முதல் என்ட்ரி. எதுக்கு? கர்த்தரை காண்பிப்பதில். அல்லேலூயா. மகாபெரிய தேவனை அந்த தேசத்துக்குள்ள ஒரு பெரிய மனுஷனுக்கு காண்பிக்கும்படிதான் கர்த்தர் இங்கிருந்து கொண்டு போக நோக்கம், திட்டம், சித்தம். இவனை சும்மா ஒன்னும் அடிமையா அங்க கர்த்தர் விற்க அனுமதி கொடுக்கிறாருன்னா சும்மா இல்லைங்க. அதுல ஒரு நோக்கம் இருக்கு. நம்மளா இருந்தா பல ஆயிரம் கூப்பாடு போட்டிருப்போம். இல்ல, என்ன ஆண்டவரே, அப்படி ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே, எல்லாத்துலேயும் உன்னை எல்லா பாதையிலும் ஒவ்வொரு பாதையிலும் நடத்த தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு சித்தம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. சும்மா ஒன்றும் அவனிடத்துல கொண்டு போல. பாருங்க, ஒரு புறஜாதி இடத்துல கர்த்தர் யாருன்னே தெரியாத இடத்துல, அவருடைய வல்லமை என்னன்னு புரியாத இடத்துல, அவருடைய மகிமை விளங்க இடத்துல ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுக்கிறான் இவன் எகிப்துல. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதானே அப்பதானே போட்டிருக்கு, வேற எங்கேயும் போடலையே புஸ்தகத்துல. எகிப்து எங்க என்ட்ரி ஆகுது? அல்லேலூயா. எகிப்துல நான் சொல்றேன், ஒருவேளை வந்து இருக்கலாம், நான் ஃபுல்லா வாசின்னு வந்தேன் இல்ல. ஆனா கர்த்தரை குறித்து தெரிந்த ஒரு என்ட்ரி இவன் தான் கொடுக்கிறான். அல்லேலூயா. இதை யார் பார்க்கிறது? போத்திபார் பார்க்கிறான். ராஜாவுக்கு பிரதானியா இருக்கிற மனுஷன், உயர்ந்த மனுஷன் பார்க்கிறான், கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறத பார்த்துட்டாங்கன்னா எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்பு கொடுப்பாங்க. உன் கையில வருங்க, எல்லாம் அதிகாரம் வரும், ஆளுகை வரும். அந்த இடத்துல உன் தலை உயர்த்தப்படும். உன் கூட கர்த்தர் இருக்கிறத மாத்திரம் பார்த்துட்டாங்க. என் ஜெபம் அதுதான். எப்பவுமே ஜெபிப்பேன், ரொம்ப அதிகமா ஜெபிப்பேன். எனக்கு பிடிச்ச ஜெபம் என்ன தெரியுமா? என் கூட இருக்கிறத மற்றவங்க பார்க்கணும். ஆண்டவரே, என் கூட நீங்க இருக்கிறத காண்பீங்க. அல்லேலூயா. என் கூட இருக்கிறத ஒவ்வொரு கண்களும் பார்க்கணும். இதை ரொம்ப அதிகமா நான் ஜெபிப்பேன். இந்த ஜெபத்தை நீங்களும் செய்யுங்க. உன் கூட இருக்கிறவன் பார்க்கட்டும், உன் தெருவில் பார்க்கட்டும், உன் வேலை ஸ்தலத்துல பார்க்கட்டும், உன் சொந்த குடும்பத்துல பார்க்கட்டும், உன் உற்றார் உறவினர்கள் பார்க்கட்டும். அப்ப தெரியும் உன் குணம் என்ன என்பதை. அல்லேலூயா. அவன் ஆண்டவரை அறியாதவனா இருக்கட்டுங்க, அவன் புறஜாதியா வேற்று மதத்தா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உன்னோடு கூட இருந்தா அங்கே உன் தலை உயர்த்தப்படும். அல்லேலூயா. அங்க உன்னை சிறந்திருக்கும்படி, உயர்ந்திருக்கும்படி வைப்பார். பல பொறுப்புகள் வரும், பல அதிகாரங்கள் வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மனுஷன் ஆச்சரியமா இருந்தது எனக்கு. இந்த
வசனம், அந்த 3வது வசனம் பாருங்க, இன்னொரு வாட்டி வாசிங்க. கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. பாருங்க, கர்த்தர் அவன் கையை வைக்கிறதெல்லாம் ஆசீர்வதிக்கிறாருன்னு பார்த்து அவனை அப்படியே வித்து போட்டுட்டு கர்த்தர் ஒதுங்கி போயிடலங்க. உன்னை அந்த பாதையில நடத்துறாருன்னு உன்னை பாதையில போப்பான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டு இவர் பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இல்லை, அந்த பாதையில கர்த்தர் அவனோடு இருந்தார். அல்லேலூயா. அதே போலதான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது எந்த பாதையா இருந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளையோடு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பாதையை, ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு பாதையில கடந்து போகிறான்னா அந்த பாதையில கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனுஷன் பார்க்கிறான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், இன்னொன்னு பார்க்கிறான், அவன் செய்கிற யாவையும் யாரு? கர்த்தர். ஆமென். இன்னைக்கு நம்ம தான் சொல்லிக்கிறோம், நம்மளால ஆயிடுச்சு, நம்ம பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம், நம்ம தான் பண்ணோம், நம்ம தான் இல்லை. கர்த்தர் வாய்க்க பண்ணலன்னா அங்கே ஃபீஸ் போன பல்பு அப்படிதான் சொல்லணும். வேற என்ன பண்ண, எனக்கு வேற உதாரணம் கொடுக்க தெரியல. அப்படிதான் கர்த்தர் இல்லைன்னா வாய்க்கப்படலன்னா ஒரு சின்ன இது நட்டாலுமே நம்ம ஆளுங்க என்ன டான்ஸ் தெரியுமா? ஆமா, ஒரு சின்ன காரியம் இல்லை இல்லை, கர்த்தர் தான் வாய்க்க பண்ணுகிறார். அல்ல, நம்மளால கிடையாதுங்க, நம்மளால கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஒரு மேட்ரு முடியுது, ஒரு காரியத்தை நடத்தி கொடுக்கிறார், ஒரு காரியத்தை ஆசீர்வதிக்கிறார். நீ கையை வைக்கிறது ஆசீர்வதிக்கப்படுதுன்னா அது கர்த்தர். முதல்ல அது தெரிஞ்சுக்குங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா உங்களை அந்த வசனத்துல ஷார்ப் பண்ற. கடந்த நாட்கள்ல அப்படி ஜெபம் பண்ணும்போது, டேய் நீ ஒரு ஷார்ப்னர்ரா அப்படின்னா, எனக்கு ஷார்ப்னர் அங்கே டேபிள் மேல இருந்தது எடுத்து பார்த்தேன், அதை காட்டி இது ஒரு வகையில் நீயும் தாண்டா இந்த மாதிரி இருக்கிற அப்படின்னா, அப்போ எனக்கு புரியல என்ன ஆண்டவரன். விசுவாசிகள் எல்லாம் நீ உனக்குள்ள விட்டு கூர்மைப்படுத்துகிறப்ப, இந்த ஷார்ப்னர் இல்லைன்னா, இந்த கத்தி இல்லைன்னா பென்சில் கூரா இருக்காது. கூரா இருக்கும், திடீர்னு கூறு உடையும். நான் சொல்றது புரியுதா? திடீர்னு கூறு உடையும், திடீர்னு மொக்கையாயிடும், எழுதாது. இன்னும் புரியல நிறைய பேருக்கு நான் சொல்றது, புரியுதா இல்லையா? அண்ணால அம்மா கையை காட்டுறாங்க, புரியுதா அவங்களுக்கு? பாருங்க, திடீர்னு பென்சில் முனை உடஞ்சிடுது, திடீர்னு அது எழுதி எழுதி ஒரு சில நேரத்தில் அந்த கூரெல்லாம் போய் தேஞ்சு போய் பென்சில் திருப்பி என்ன பண்ணோம், ஷார்ப்னரில் உள்ளே விட்டா திருவுனா அந்த இதெல்லாம் போயிட்டு ஊக்கு இப்படி நிற்கும், ஷார்ப்பாக நிற்கும் இல்லை? அதுதான் உன் ஜனங்களை ஷார்ப் பண்ணிக்கினே இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று பென்சிலை பிடிச்சின்னா திருவிடுவேன், இல்லைன்னா பென்சில் என்கிட்ட திருவிக்கும். அதான் ஆலோசனை கேட்டு ஜபத்துக்கு புரியுதா? புரிஞ்சிச்சு சிஸ்டருக்கு, ஒரு சிலருக்கு புரியுது நான் சொல்றது, கவனி, புரியுதா? ஒன்று நான் பென்சிலை பிடிச்சிடுவேன், பென்சிலை உள்ளே விட்டு ஷார்ப் பண்ணிடுவேன். நான் ஒரு ஷார்ப்னர் வச்சுங்க, ஒன்று பென்சில் வரணும், இல்லைன்னா நான் போயிடணுங்க. அப்படிதான் நடக்குது. ஆமாம். ஆனால் எப்படியோ கூர்மாகணும். ஆமென் சொல்லுங்க. இந்த உடஞ்சி போனது, அப்புறம் மொக்கையானது, அப்புறம் அந்த 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 கருப்பாக இருக்குமே, அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஊக்கு. அந்த அந்த ஊக்கு முனை வெளியே தெரிஞ்சால் தானே எழுத முடியும். உன் வாழ்க்கையை சொல்கிறேன், எழுதுறதுன்னா உன் வாழ்க்கை. அப்போ அந்த ஊக்கு, அப்போ அந்த ஊக்கு தெரியணும். அப்போது அந்த மேலே இருக்கிற அந்த பென்சிலுடைய அந்த மரத்தை சீவ தான் அது மூக்கு வெளியே வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் வேதம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. காருங்க, இன்னொரு வசனமும் உங்களுக்கு சொல்றேன். 5வது வசனத்தை வாசிப்போம். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும்
விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஏன் காரணம் என்னவென்றால், இந்த ஒரு மனுஷனின் நிமித்தம், இந்த யோசேப்பின் நிமித்தம் அவன் இருக்கிற இடத்தை ஆசீர்வதிக்கிறாரு, அவனுடைய எஜமான ஆசீர்வதிக்கிறாரு. அந்த எஜமானுடைய அவன் வீட்டிலும் வெளியிலும் இருக்கிற அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஒரு இடத்துல நம்ம போறோம்னா அந்த இடத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய ஒரு பிள்ளை. அவன் தான் அந்த தேவனுடைய பிள்ளை. அவனோடு தான் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருப்பதற்கு அடையாளம் என்ன என்றால் நல்லா புரிஞ்சுக்கிங்க. கர்த்தர் உன்னோடு கூட இருந்தா நீ போகிற இடம் ஆசீர்வதிக்கப்படும். நீ போகிற இடம் ஆசீர்வாதமா இருக்கணும். கர்த்தர் கிரியை செய்யணும். அல்லேலூயா. ஆனா உன்னோடு கூட கர்த்தர் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவன் போன இடத்துல அவனுடைய எஜமானன் பார்க்கிறார், கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார். இவன் வந்த பின்புதான் என் வீட்டு நிலைமையே தலைகீழ மாறிடுச்சு. அங்க பாருங்க, அங்க கர்த்தருடைய மகிமையை கொண்டு வருகிற எகிப்து தேசத்துல ஒரு பெரிய ராஜாவுக்கு உதவியா அடுத்தபடியா இருக்கிற நல்ல ஒரு ஸ்தானத்துல, உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தரை காண்பித்து கொடுக்கிறான். கர்த்தரை பார்க்க வைக்கிறான். அந்த மனுஷன் சொல்லுகிறான், சாட்சி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ வந்த பின்புதான் என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் என்பதை அறிந்து கொண்டு அவன் சொல்லுகிறான், கர்த்தர் எல்லாவற்றிலும் இவனோடு கூட இருக்கிறார் என்று அவன் பார்க்கிறான். அல்லேலூயா. ஒரு நல்ல தேவ பிள்ளை போகிற இடத்துல ஆசீர்வாதமா இருக்கணும், சாபமா மாறிடக்கூடாது. அங்க நீ போன இடத்துல உள்ளதையும் தொடச்சிட்டு வந்துடக்கூடாது. நீ போற இடத்துல அங்க விசுவாசத்தை பூஸ்ட் பண்ணணும், அதிகரிக்க. நம்ம கண்டி அவங்களுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் விசுவாசத்தையும் அழிச்சு போட்டுட்டு வந்துடக்கூடாது. அல்லேலூயா. நீ எங்க போனாலும் உனக்குள்ள ஒரு நினைப்பு இருக்கணும், ஒரு எண்ணம் இருக்கணும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் எங்க நின்னாலும், எங்க பேசினாலும், எந்த வீட்டுக்குள்ள போனாலும், எங்க வேலை செஞ்சாலும், எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி நீ நினைச்சிட்டீன்னா நீ நிக்கிற இடத்தை, இருக்கிற இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதான் அடுத்த வசனம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதை தேவன் ஒப்பு கொடுத்ததை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்த 6வது வசனம் வாசிங்க. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு. காரணம் என்ன? இந்த மனுஷன் பார்க்கிறான், ஆண்டவரை பற்றி, கர்த்தரை பற்றி தெரியாதவன், தேவனுடைய வல்லமை அறியாதவன், ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா இதெல்லாம் கிரியை நடக்குமா என்பதை குறித்து சற்றும் அறியாத ஒரு மனுஷன் இங்கே இதையெல்லாம் பார்த்த உடனே, அதே தான் உங்களுக்கும் சொல்றேன், உங்க லைஃப்லயும் சொல்றேன், கர்த்தர் மாத்திரம் உங்களோட இருக்கிறத மற்றவங்க பார்த்துட்டாங்கன்னா உன் கையில தான் எல்லாம். ஆமென் சொல்லுங்க. நீ சொல்றது தான் அங்க, நீ வச்சது தான் சட்டம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க நீ என்ன சொல்றியோ அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்னு தெரிஞ்சிட்டா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உனக்கு தலை வணங்குவான். அல்லேலூயா. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உனக்கு அனுசரணையா போயிடுவான். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உனக்கு ஆதரவு காண்பிச்சிருவான். அவனுடையதெல்லாம் நீ வச்சுக்கப்பா, நீ யூஸ் பண்ணுப்பான்னுவான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்க அதுதான் நடந்தது. அவன் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். அல்லேலூயா. அங்க போய் நம்ம நினைக்கிறோம் அவனை அடிமையாக கொண்டு போயிட்டாங்க, வித்துட்டாங்க,
அவன் நிராயுதபாணி, அவனை கேட்க ஆள் இல்லை, விசாரிக்க ஆள் இல்லை, முகம் தெரியாத இடம், ஆள் தெரியாத இடம், எங்கேயோ ஒரு டொக்குல கர்த்தர் கொண்டு போயிட்டார், விட்டுட்டார்னு இல்லை. அந்த இடத்துல கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அது மாத்திரமல்ல, அந்த மனுஷன் பாருங்க எல்லாத்தையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்துட்டான், மற்றொன்றையும் குறித்து விசாரியாதிருந்தான். அல்லேலூயா. அவன் சாப்பிட்றது மாத்திரம், எப்பா எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, அது போதும் அப்படின்ட்டான். சாப்பிட்ற விஷயத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து அதே தான், யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பாருங்க, அந்த குடும்பத்தில் போத்திபார் இருக்கிறான், அவனுடைய மனைவி இருக்கு. ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. ஒரு மனுஷன் தேவ பயத்தோடு கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று சகலத்தையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்துட்டான். இதெல்லாம் அவன் பொண்டாட்டியும் பார்க்குது. அவன் அங்க மேன்மையா இருக்கிறான், உயர்த்தப்பட்டுட்டான். எல்லாத்துலேயும் அவன் தான் இப்போ விசாரணை கர்த்தனா இருக்கிறான், எல்லாம் விசாரிக்கிறான், எல்லாம் காரியம். ஏன்னா எல்லாம் ஆசீர்வாதம் படிப்படியாக வந்துடுச்சு அங்கே அந்த மனுஷனுக்கு. சாதாரணமாக இருந்தவன் டாப் லெவலில் போயிட்டான் இப்போ இவனால, யோசிப்பால. இப்போ பாருங்க, ரெண்டு பேருக்குள்ள ஒரு வித்தியாசம் பாருங்க. அவன் இவனுக்கு பயப்படுகிறான், கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு சொல்லி அறிஞ்சு கொண்டான். ஆனால் அவனுடைய ஒய்ஃப், அவனுடைய பொண்டாட்டி மனைவி பாருங்க, இவனோடு தவறான உறவு வைக்க வேண்டும் என்று சொல்லி பார்வை பாருங்க எப்படி இருக்கு. ஒரு மனுஷன் எப்படி பார்க்கிறான், இன்னொரு மனுஷன் எப்படி பார்க்கிறான். அல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியம். நான் சொல்லுவேன், தேவ பிள்ளைய, உன் பார்வை எப்படி இருக்கிறது, எப்படி பார்க்கிற? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய விதத்தில் பார்க்கிறாயா, மாம்சத்தின் பிரகாரமாய் பார்க்கிறாயா? இவன் போத்திபார் இவனுடைய ஆவிக்குரிய லைஃபை பார்த்தான், கர்த்தர் கூட இருக்கிறத பார்த்தான், ஆசீர்வதிக்கிறத பார்த்தான். இவன் பார்த்தது என்னன்னா, யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். இங்கதான் ஏமாறுறது, இங்கதான் பிரச்சனை, இங்கதான் போராட்டம் இருக்கு, இங்கதான் ஆரம்பிக்குது. பாருங்க, நம்ம பார்க்கறதுல இருக்குங்க, நம்ம பார்க்கறதுல இருக்கு, நம்ம பார்க்கறதுல இருக்கு. இதே குடும்பத்தில், ஒரே குடும்பத்தில் தான் ரெண்டு பேர் இருந்தாங்க. ரெண்டு பேரில் ஒருத்தனுடைய பார்வை பாருங்க, கர்த்தர் கூட இருக்கிறத பார்க்குறான், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத பார்க்குறான், கர்த்தர் யோசேப்போடு இருந்ததை பார்த்துட்டான். ஆனால் இன்னொரு பார்வை தவறான ஒரு பார்வையாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கையில். எல்லாத்தையும் நம்ம எந்த கண்ணோட்டத்தோட பார்க்கிறோம், எல்லாத்தையும் ஆவிக்குரிய ரீதியாய் தான் நம்ம பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. இவன் ஆவிக்குரிய ரீதியாய் பார்த்தான், இன்னொரு இடத்துல மாம்ச பிரகாரமாய் பார்த்தால். அல்லேலூயா. மாம்சத்தின்படி பார்த்தால், மாம்ச இச்சையின்படி பார்த்தால், ஆவியோ ஜீவன், மாம்சமோ மரணம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எப்போ மாம்சம் உள்ள கிழக்கிட ஆரம்பிச்சதோ, எப்போ மாம்சம் போராட ஆரம்பிச்சதோ, அந்த இடத்தை விட்டு ஓடிட்டான். அல்லேலூயா. ஓடிட்டான். விட்டுட்டு அங்கேயே இழுக்கிறான், அங்கேயும் விட்டு. இந்த பின்னாடி உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் நல்லா படிச்சிருக்கிறீங்க. அவன் அங்கேயே இழுக்கிறான், இழுத்த விட்டுட்டு ஓடுறான். அல்லேலூயா. அவன் மாத்திரம் அதுக்கு உடன்பட்டு இருந்தா, அந்த இடத்துல அந்த ஒரு இடத்துக்குள்ளேயே அவனுடைய லைஃப் முடிஞ்சிருக்கும். ரெண்டாவது, இன்னொன்று முக்கியமா, அவன் பரிசுத்தமா இருக்கிறான், சாட்சியா இருக்கிறான், அவன் மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறது. தரிசனத்தின் மிக முக்கியமான ஒரு அபிஷேகம், வெளிப்பாடின் அபிஷேகம் அவன் மேல இருக்கிறது. அவனோடு கர்த்தர் இருந்தார். இவன் இந்த தவறுக்கு உட்பட்டு இருந்தா கர்த்தர் இருப்பாரா? தவறுக்கு துணை போகிற தேவனா அவரு? தவறை கண்டித்து உணர்த்துகிறவர், தண்டிக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தவறுக்கு உடன்படுகிற தேவன் அல்ல. அதுக்கப்புறம் யோசேப்போட கர்த்தர் இருந்தார்ன்ற வார்த்தையை மாறிட்டு இருக்கோம், இருக்காது. திருப்பியும் கர்த்தர் இருக்கிறார்னு வருது. நான் சொல்றேன், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, திருப்பி வரும்.
இன்னும் நிறைய இடத்துல வரும் கர்த்தர் அவனோடு இருக்கிறாருன்னு காட்டுறேன். இவன் பாருங்க அந்த அபிஷேகத்தை, அந்த பரிசுத்தத்தை, அந்த சாட்சியை சந்தர்ப்பம் கிடைக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒருத்தனுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா பூந்துருவான் எல்லா காரியத்திலும். இதை விட்டுருங்க, இந்த காரியத்தை விட்டுருங்க, சாதாரணமா சின்ன அற்ப விஷயத்துல கூட இன்னைக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா யூஸ் பண்ணாம எத்தனை பேர் தன் சாட்சியை காத்து கொண்டிருக்கிறாங்கன்றீங்க நினைக்கிறீங்க? அல்லேலூயா. ஃபோன் பார்க்குறோம், அதில் தவறாக ஒன்று வருதுன்னா அதை உடனே கட் பண்ணணும், தள்ளணும், அவாய்ட் பண்ணணும் இல்லையா? அப்பேற்பட்ட இதுவே தேவையில்லைன்னு எடுத்துடணும். ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்கிறாங்களா? சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுகிறாங்க. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எவ்வளோ காரியம், உலக காரியமாக மற்ற காரியங்கள் எல்லாத்துலேயும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி. சபையிலேயே ஒரு சபையில் சின்ன பிள்ளை போல இருக்கு, அதுக்கு மேக்சிமம் அதனால தான் சொல்லுவேன், ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தால் நகை போட்டெல்லாம் கொண்டு வராதீங்கன்னு சொல்ல காரணம் என்ன தெரியுங்களா? இது தவறு நடக்க வாய்ப்பு நம்மளே ஏற்படுத்திடுறோம். அந்த பிள்ளையினுடைய செயின் சின்ன குழந்தை அறுந்து விழுந்துட்டுக்குது சர்ச்சில், எப்படியோ அறந்துடுச்சு, அறுந்து கிடக்குது. அது பார்த்தவங்க எடுத்து கொடுத்துருக்கணும். நல்ல ஒரு பெந்தகோஸ்த சபை, ஆவியில் நிரம்புற சபை. அப்போ பாருங்க, சந்தர்ப்பம் கிடைக்கும்போது தூக்கிடுறாங்க பாருங்க. இந்த மாதிரி பல ஆயிரம் சந்தர்ப்பம் உன் வாழ்க்கையில் வரும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன் பரிசுத்தத்துக்கு எதிராய் இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் எழும்பும். அல்லேலூயா. நீ அந்த இடத்துல மாத்திரம் நின்றுட்ட, அடுத்த ஸ்டெப்பு, அடுத்த ஸ்தானத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த ஸ்தானத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார் உன்னை. பாருங்க, அந்த இடத்துல சரியான சந்தர்ப்பம். இவன் வாலிப வயது, ரொம்ப நல்லா இருக்கிறான், வாட்டம் சாட்டமா. இவனுக்கும் கொஞ்சம் சல்லாபம் வந்து விட்டு கொடுத்திருந்தா, போயிருந்தா இவனுடைய லைஃப் என்ன ஆயிருக்கும்? கர்த்தருடைய நோக்கம் உடைஞ்சிருக்கும், திட்டம் உடைஞ்சிருக்கும், தரிசனம் உடைஞ்சிருக்கும், சித்தம் உடைஞ்சிருக்கும், அதோட இவன் லைஃப் முடிஞ்சிருக்கும். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் இழந்திருக்கும், அந்த சந்ததியே இழந்திருக்கும். அத்தனை பேரும் போயிட்டான்ல எகிப்துல, அங்க எத்தனை வருஷம் இருந்தாங்க, அதெல்லாம் அப்படியே மாறி இருக்கும். பாருங்க, அவன் சந்தர்ப்பம் கிடைத்தும் அவன் அதை 9வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. அப்பப்பா எந்த ஸ்தானத்துல வச்சிருந்தார் கர்த்தர்? 2வது, அவன் எஜமானன் எந்த அளவுக்கு அவனை விட்டு வச்சிருந்தான், அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தான். இன்னைக்கு மிக முக்கியமா என்ன தெரியுங்களா நடக்கிற காரியம்? நம்பிக்கை துரோகம். நம்பி நம்ம சொல்லுவோம், நம்பி பண்ணுவோம், ஆனா அதுக்கு பாத்திரமா நிறைய பேர் இருக்கிறது இல்லை. ஒரு விஷயத்தை நம்பி சொன்னா அதை அப்படியே ஊதி விட்டுறது ஃபுல்லா. ஒரு விஷயத்துக்காக நம்பி கொடுக்கண்டா அதுல ஏமாத்திடுறது. பாருங்க, அந்த நம்பிக்கை இல்லை அந்த இடத்துல. கவனிங்க, அவளும் தன் கணவனுக்கு உண்மையற்றவளாய் போயிட்டா, இவனும் கடவுளுக்கு உண்மையற்றவனாய் போயிருந்தா என்ன நிலைமை இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. நம்பி கொடுத்ததுல இவன் உண்மையா இருந்தான். போத்திபார் இவனை நம்பி எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் கொடுத்தாரு. கர்த்தர் உங்ககிட்ட இருக்கிறாருப்பா. இன்னைக்கும் உலகத்துல கிறிஸ்தவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. அவன் கிறிஸ்தவன், அவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு இன்னைக்கும் நிறைய பேர் சொல்ற கூட்டம் இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலத்துல அநியாயமும் அட்டூழியமும் கிறிஸ்தவ சமுதாயத்துல பெருகி போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய அவன் தான் நிறைய பண்றான். இப்போ பாருங்க, அவனுக்கு யோசேப்புக்கு போத்திபார் எல்லாத்தையும் நம்பி கொடுத்தான். அந்த நம்பிக்கைய அவன் காப்பாத்தனான். நம்பி கொடுத்ததுல அவன் சொல்றான், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்ல. அடுத்து சொல்றாரு பாருங்க, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. எஜமான குறித்து சொல்றாரு, அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு
தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஆமென், அல்லேலூயா. அங்க பாருங்க, அவன் தேவனுக்கு சாட்சியாய் நிற்கிறான் என்பதற்கு இந்த வசனம் ஒரு ஆதாரம். நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய், அந்த போத்திபார விட்டுருங்க, அவனை விட்டுருங்க. இவ்வளவு பொறுப்புல இருக்கிறவன் அவனை சமாளிச்சிருவான் வச்சுங்க. இவ்வளவு பெரிய ஸ்தானத்துல இருந்துட்டு எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தோன்னு அதை டேக் அவுட் பண்ணுவான் ஈஸியா. இதெல்லாம் நடத்துறவான், அதை அவ்வளவு ஏமாத்திர மாட்டான்னா, ஈஸியா ஏமாத்திடுவான். ஆனா தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன், அல்லேலூயா, தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்றான். யார்கிட்ட போய் பேசுறான்? அப்படியே மணி ஒருத்தன் கர்த்தர் இருக்கிறத பார்த்துட்டு எல்லாத்தையும் விட்டு போயிடறான். எல்லாத்தையும் நீ பார்த்துக்கப்பா, நீ நல்ல ஒரு தேவ மனுஷன், உங்ககிட்ட உண்மை இருக்கு, பரிசுத்தம் இருக்கு, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், நீ பார்த்துக்க, நான் பார்க்கல, எதுவும் விசாரிக்க தேவை, நீ பார்த்துக்க. நான் வேலை செஞ்ச இடத்துல எல்லாம் இப்படிதாங்க எனக்கு நல்ல பேர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், மகிமைக்காக சொல்றேன். எல்லா இடத்துலையும் என்னை நம்பி விடுவாங்க, நம்பி என்கிட்ட எத்தனை ஆயிரம் லட்சங்கள் கொடுப்பாங்க தெரியுங்களா? பொருட்கள் வாங்க, மெட்டீரியல்லாம் வாங்க, என்ன தான் அனுப்புவாங்க. இல்லை இவர் போட்டோம், இவர் அனுப்புங்க அப்படின்வாங்க. ஐயோ, அவங்ககிட்ட அவன் 1ஆம் நம்பர் ஃப்ராடு, அவன்கிட்ட கொடுக்க இருங்க, நான் என் ஆளை அனுப்புறேன்னு சொல்லி என்ன அனுப்புவாங்க. எத்தனை இடத்துல அவன் நம்பிக்கைக்கு பாத்திரவனா இருந்தான், தேவனுக்கு பயந்தவனா இருந்தான். ஒரு பாவம் வருதுன்னா அதை எதிர்த்து நிக்கணும், உடன்பற்றக்கூடாது. அல்லேலூயா. அவன் எதிர்த்து நின்றான், தேவனுக்கு பயந்தான். தேவனுக்கு விரோதமாய் இத்தனை பெரிய பாவத்தை நான் செய்வது எப்படி என்று கேட்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சொல்லியும் இது திருந்தாத ஜென்மமா இருந்திருக்குது. டெய்லி அவனை தொல்லை கொடுக்குது. அவன் விட்டுட்டு விலகி போகிறான். போன உடனே இவ அப்படியே கதையை மாற்றி, இந்த மாதிரி அவன் என்னிடத்துல தவறாய் நடக்க வந்தான்னு சொல்லி அவனிடத்துல சொன்ன பொழுது அங்கதான், ஆனால் தேவ சித்தம் திட்டம், ஆனாலும் அவன் பாருங்க நிதானிக்க மறந்தான். இவன் ஒரு தேவனுடைய மனுஷன், கர்த்தர் கூட இருக்கிறார்னு பார்த்தான். இவன் வந்துதான் இவன் வீடு ஆசீர்வதிக்கப்படுது என்பதையும் பார்த்தான். ஆனாலும் அவனால் ஜட்ஜ் பண்ண முடியல. பாருங்க, அங்கே மாம்சீகமும் தீமையும் பொல்லாப்பான காரியங்களும் தான் மேலோங்கி எழுந்ததை கண்டி நல்ல மனுஷன், நல்ல சாட்சி, பரிசுத்தம் எல்லாம் அங்கே குலைக்கப்பட்டு விட்டது. கர்த்தர் பார்த்தாரு, இதுக்கு மேலே இவனை இங்கே வச்சா இவனை இன்னும் பலவந்தம் பண்ணி வேற மாதிரி பண்ணுவாங்க, இல்லை இவனெல்லாம் விழுந்தாலும் விழமாட்டான். கர்த்தர் நம்பிக்கை வச்சிருக்கிறாரு, இதுக்கு மேலே இவனை இங்கே வைக்கக்கூடாது, இவன் இங்கே இருக்க தகுதி கிடையாது, தூக்கலாம் அவனை அப்படின்ட்டார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, அவன் நேராக சிறைச்சாலைக்கு போகிறான். சிறைச்சாலையில அவன் எஜமான் ஒப்பு கொடுத்துட்டான். இப்போ 21 வாசிங்க. கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து. பாருங்க, தவறு செஞ்சா இருந்திருப்பாரா? நம்ம நினைச்சுக்கிறோம் எல்லாத்தையும் பண்ணிட்டு கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு சொன்னா இருப்பாரா? சான்ஸே இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இவன் சாட்சியை காத்துக்கொண்டு, பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு உண்மையா நின்னபடியால மறுபடியும் சிறைச்சாலைக்கு போனாலும் அங்கேயும் கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இவன் அடிமையா விற்கப்பட்டான், அந்த இடத்துல கர்த்தர் இருந்தார். இப்போ சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போகிறார். ஏன்னா அதுக்கு மேல அங்க அவனை வைக்க முடியாது அங்க. அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் உடனே போத்திபாருடைய இருதயத்தை கடினப்படுத்தி, பாருங்க, கர்த்தர் இருக்கிறத தெரிஞ்ச மனுஷன், கர்த்தர் தான் வந்து இவனோடு இருந்து ஆசீர்வதித்தான் தெரிஞ்ச மனுஷன், இப்ப வீடு வாசல்லாம் மாறிடுச்சு, எல்லாத்தையும் பார்த்த மனுஷன், இப்ப பாருங்க அந்த பொண்டாட்டி பேச்ச கேட்டுன்னு டபால்னு கழட்டி விட்டான். பாருங்க, இந்த மாதிரி ஆளுகிட்ட இனி இருக்கிறது டேஞ்சர்ரா, வானா விட்டுரு, நீ வந்துரு, பரவாயில்ல, அந்த ஆசீர்வாதம் அவனோட போட்டோம், அதை விட உன்னை பெரிய லெவலுக்கு கொண்டு போக போறேன், நீ வா, உள்ள கொஞ்ச நாள் உக்காரு, இந்த இடத்துலயும் உன்னை உயர்த்துவேன், இங்கதான் உன்னை உயர்த்தக்கூடிய ஒரு சான்ஸை நான் கொடுக்க போகிறேன், அல்லேலூயா, ஒரு சந்தர்ப்பத்தை அனுப்ப போகிறேன் என்று சொல்லி பாருங்க. கர்த்தரோ, வாசிங்க. கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய
தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அடுத்த வசனத்துல, சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். கைதியா போனவன் இப்போ இவன் அதிகாரிய போல அங்க செயல்படுறான். இதுதான் கர்த்தர் கூட இருந்தா நடக்கக்கூடியது. ஆமென் சொல்லுங்க. ஒரு தாழ்ந்த இடத்துல, தாழ்மையான இடத்துல உன்னை எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போனாலும் அங்கேயும் உன் கைதான் ஓங்கி இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன் தலைதான் உயர்த்தப்பட்டு இருக்கும். பாருங்க, சிறைச்சாலைக்குள்ள போனாலும் அங்கேயும் இவனை நம்பி எல்லாத்தையும் அந்த போத்திபார் எப்படி கொடுத்தானோ அதே போல எல்லா கைதிகளை இவங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. நீயே பார்த்து விசாரிச்சு என்னென்ன பண்ணுமோ பண்ணுப்பா, போப்பா. அதுக்கு என்ன ஒரே காரணம்? என்ன காரணம்? கர்த்தர். கர்த்தர் கூட இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் என்னோட கூட இருக்கு. என்னோட கூட இருக்கிறத மற்றவங்க பார்க்கணும் ஆண்டவரே. மற்றவங்க பார்க்கணும் ஆண்டவரே. என் கூட இருக்கிறவங்க பார்க்கணும். என் குடும்பம் பார்க்கணும். என் சபை பார்க்கணும். என் சொந்தக்காரெல்லாம் பார்க்கணும். எல்லாம் பார்க்கணும் ஆண்டவரே. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதை பார்க்கணும் ஆண்டவரே. சிறைச்சாலையில் பாருங்க, அங்கே ஒப்புவித்தான். அங்கேயும் அவர்கள் செய்த எல்லாவற்றையும் ஒப்புவித்தான். எல்லாம் யோசித்தான். கடைசி 23 வாசிங்க. நம்ம அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாய் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. விசாரிக்கிறவன் இவன் கையில விட்டுட்டு, கைதியா போனவன் கிட்ட விட்டுட்டு இவன் சைலண்டா போய் ஒதுங்கினான். இப்ப இவன் தலை தான் ஓங்கி இருக்கு, இவன் கை தான் உயர்ந்து இருக்கு. அங்க இவன் விசாரிக்கிறான். இவன் போய் எதையுமே டீல் பண்ணல. அல்லேலூயா. அங்க அவன் கர்த்தர் இருக்கிறார்னு பார்த்தான், அவனும் அதே மாதிரி விட்டுட்டான். இங்க இவனும் இங்க இதுவுள்ள கொண்டு வந்தாலும் இந்த சிறைச்சா நான் சொல்றேன், உன்னை எதுக்குள்ள இருந்தாலும் கர்த்தர் நடத்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நம்ம தான் நினைக்கிறோம், ஐயோ இப்படி ஆயிட்டமே, இப்படி போயிட்டமே, இந்த மாதிரி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. இல்ல இல்ல, எங்க இருந்தாலும் உன் தலை ஒரு தேவனுடைய பிள்ளை தலை உயர்ந்துதான் இருக்கும். கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருந்தா உன்னை எங்க போனாலும் உயர்த்துவார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீ அங்க இருக்கிறபடியால உன் நிமித்தம் அங்க இருக்கிற இடம்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி தேவ சமூகத்துல கவனிங்க. கொஞ்சம் எல்லாரும் இந்த யோசேப்பினுடைய லைஃபை பாருங்க. அவன் சாதாரணமா ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரலங்க. படிப்படியா கர்த்தர் கொண்டு போகிறார். முதல்ல குழியில போடுறாங்க, அங்கிருந்து ஒரு நபரிடத்துல விற்கிறாங்க, அவங்க கொண்டு போய் அப்படியே இன்னொரு இடத்துல போத்திபார் இடத்துல வைக்கிறாங்க. அங்க கொஞ்ச நாள் இருக்கிறான். அங்க இருந்து நேரா சிறைச்சாலைக்குள்ள வருகிறான். அங்க கர்த்தர் இருக்கிறாரு. அவன் செய்த எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினபடியால அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்தும் சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு இவனுக்கு அங்க கிருபையை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார். அங்க அவனுடைய அதிகாரம் செயல்பட்டது. பாருங்க, ஏற்கனவே ஏன் அவனை அந்த அதிகாரத்துக்குள்ள கொண்டு போக இது ட்ரைனிங். அல்லேலூயா. பெரிய அதிகாரத்துக்குள்ள நாட்டையே நிர்வாகம் பண்ணணும். இப்போ பார்வோனுக்கு அடுத்தபடியா இவன் போய் உட்காரணும். அதுக்காக நிர்வாகம் பண்ணும்படி, அந்த நிர்வாக திறமை இவனிடத்துல வரும்படி முதல்ல போத்திபார் வீட்டில் அங்க ட்ரைனிங் கொடுக்கிறார். இவனுடைய நிர்வாகம் செயல்படுத்தப்படுகிறது. அடுத்து சிறைச்சாலைக்குள்ள கொண்டு வருகிறார். அங்கே இவனுடைய நிர்வாகம் செயல்படுத்தப்படுகிறது. அந்த நிர்வாகத்தில் எல்லாம் ஒவ்வொருத்தரும் பார்க்கிறான், கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் கூட இருக்கிறார். இன்றைக்கு உன் ஜெபம், உன் மேலான ஜெபம், உன்னுடைய எப்பொழுதும் ஜெபிக்கிற ஜெபத்துல, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறதை எல்லாரும் பார்க்கணும். ஆண்டவரே, என் சொந்த குடும்பம் பார்க்கணும், என் பிள்ளைங்க பார்க்கணும், என் உற்றார் உறவினர் பார்க்கணும், என் வேலை ஸ்தலத்துல பார்க்கணும், நான் இருக்கிற தெருவில், நான் இருக்கிற வீட்டில், எல்லா இடத்திலையும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதை காண்பிப்பீராக. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதை வெளிப்படுத்துவீராக. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதை வெளிப்படுத்துவீராக. தேவ பிள்ளையே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த சத்தியத்தை நீ கேட்டபடியால்
யோசேப்பின் தேவன் உன் தேவன். உன்னோடு கூட இருக்கிறதை வெளிப்படுத்துவார், உன்னோடு கூட இருக்கிறதை காண்பிப்பார், உன்னோடு கூட இருக்கிறதை மற்றவர்கள் பார்ப்பார்கள். இது எது சத்தியம், இது நிச்சயம் நடக்கும், இந்த சத்தியத்தின்படி நடக்கும். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதை எல்லா ஜனங்களும் பார்க்கும்படி கர்த்தர் கிரியை செய்வார். நீ போகிற இடம் ஆசீர்வதிக்கப்படும், நீ நிக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படும், நீ வேலை செய்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படும். நீ இருக்கிற எந்த இடத்துல நீ எதுல கைய வைக்கிறியோ அதன் மேல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். தேவ பிள்ளையே, கர்த்தர் கட்டளையிடுவார். தேவ பிள்ளையே, எங்க இருந்தாலும் உன் தலை தான் உயர்ந்திருக்கும், எங்க இருந்தாலும் உன் கை தான் உயர்ந்திருக்கும். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறபடியால, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறபடியால யோசேப்பின் தேவன் உன் தேவன். யோசேப்போடு இருந்தவர் உன்னோடு கூட இருப்பார், உன்னோடு கூட இருப்பார். தேவ பிள்ளையர், உன்னோடு கூட இருப்பார். உன்னோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார். கையை வைக்கிறது ஆசை மற்றவங்க பார்ப்பாங்க, உன் நிமித்தம் தான், உன்னாலதான், உன் நிமித்தம் உன்னாலதான் இந்த வார்த்தை வெளிப்படும், இந்த வார்த்தை வெளிப்படும். தேவ பிள்ளை, போத்திபார் பார்க்கிறான், இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் எப்படி வந்தது? இவனால தானே. அதனால எல்லாத்தையும் அவன் கையில ஒப்பு கொடுத்துட்டான். சிறைச்சாலையில போனா அங்க கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறாரு, அவன் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டான், எதையுமே விசாரிக்கல. எதுக்கு தெரியுங்களா? கர்த்தர் இப்படி நடத்துறார், காரணம் இருக்குங்க. அந்த பாதையில நடத்த காரணம் இருக்கு. மிகப்பெரிய திறமையான நிர்வாகம் பண்ணணும். அந்த எகிப்துல இவனுக்கும் வயது ரொம்ப கம்மி, சின்ன வயசு. பார்வோன் ராஜாக்கு முன்பாக நிக்கிறது 30 வயசுல போய் நின்னுட்டான்னா அப்ப பாருங்க இந்த வருஷம்லாம் என்ன வயசு இருக்கும். ஆனா சின்ன வயசுலயே அவனை தயார்படுத்தணும், தகுதிப்படுத்தணும், பண்படுத்தணும், பலப்படுத்தணும் என்று சொல்லி உன்னை பண்படுத்தவும் பலப்படுத்தவும் பக்குவப்படுத்தவும் பெரிய ஆசீர்வாதம் உன் கையில வரணும்னா இதுதான் பாதை. ஆனா இந்த பாதையில கர்த்தர் இருக்கிறார், இந்த பாதையில கர்த்தர் இருக்கிறார். அவன் அதிகாரத்தை செயல்படுத்தணுங்க. அதனாலதான் அங்க கொடுத்தார் செயல்படுத்தும்படி. பார்வோன் வீட்டுல, அங்க போத்திபார் வீட்டுல, சிறைச்சாலையில அவன் எல்லாம் காரியங்களை செய்யறான். எப்படி காரியத்தை நடத்தணும், டேக் ஓவர் பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி பண்ணணும், எல்லாம் ஏது எல்லாத்தையும் செய்யறான். அதுக்கப்புறம் தான் அவனை எகிப்துக்கு கொண்டு போகிறார், பார்வோன் ராஜ அரண்மனைக்கு. நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, ஒன்னே ஒண்ணுதாயா கேட்கிறோம், நீங்க எங்களோடு இருக்கிறத மற்ற கண்கள் பார்க்கணும் ஐயா, மற்றவங்க பார்க்கணும் ஐயா, மற்றவங்க பார்க்கணும் ஆண்டவரே. என் கூட இருக்கிற அத்தனை பேரும் சொல்லணும், ஒருத்தராவது சொல்லணும் ஆண்டவரே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு அந்த சாட்சியை எங்க வாழ்க்கையில எழுப்புங்கப்பா, இன்னைக்கு அந்த சாட்சியை எங்க வாழ்க்கையில எழுப்புங்க. தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்க. எல்லா துதிகன மகிமை முகர் எடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே.